ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் இந்திய பிரதமர் மோடியோட ஃபேவரட் சப்பாத்தி ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான இந்த சப்பாத்தியை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். முருங்கைக்காயை இந்த மாதிரி மேல் தோலை சீவி எடுத்துக்கணும். 2 முருங்கைக்காயுமே மேல் தோலை நீக்கி பவுலில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பவுலில் 250 ml கப்பில் 1.5 கப் தண்ணி சேர்த்து ஸ்டவ்வில் வச்சிடணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு 10 நிமிஷம் முருங்கைக்காயை வேக விடணும். முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளே சப்பாத்திக்கான மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுக்கு ஒரு பவுலில் 250 ml கப்பில் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட உப்பு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக மல்லித்தலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஸ்டவ்வில் வேக வச்ச முருங்கைக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இனி இதை அப்படியே மற்ற வச்சோ இல்லை ஒரு மேஷரை வச்சோ நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். முருங்கைக்காய் ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். இந்த முருங்கைக்காய் ஜூஸ் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சப்பாத்தி மாவில் சேர்த்து சப்பாத்தி பிசைய ஆரம்பிச்சிடணும். எல்லா ஜூஸையுமே சேர்த்துட வேண்டாம். தேவையான அளவு முருங்கைக்காய் ஜூஸ் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசையணும். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சப்பாத்தி பிசைஞ்சோன்னா சப்பாத்தி இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஃபைனலாக 1 டீஸ்பூன் எண்ணெயை மாவு மேலே அப்ளை பண்ணிவிட்டு பவுலில் மூடி வச்சிடலாம். சப்பாத்தி மாவு அரை மணி நேரம் வரைக்கும் ஊறணும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பவுலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சப்பாத்தி மாவு பாருங்கள், இன்னும் சாஃப்டாக மாறி இருக்கு. ஒரு கப் மாவையுமே 4 உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இனி சப்பாத்தி திரட்ட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கோதுமை மாவு தூவி இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கோதுமை மாவு கொஞ்சம் தூவி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு கட் பண்ணின முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சப்பாத்தி மாவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் மாவு தூவி திரட்டி எடுத்துக்கணும். திரட்டின சப்பாத்தி மாவை அப்படியே தவாவில் சேர்த்துட்டு 2 பக்கமும் நெய் சேர்த்து சப்பாத்தியை சுட்டு எடுத்துடலாம். இந்த சப்பாத்திக்கு சைடிஷ் எதுவுமே நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படியே சாப்பிடலாம், நல்லா இருக்கும். தேவைப்பட்டால் தயிரில் தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. வீட்டில் முருங்கைக்கீரை இருந்ததுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அன்னம் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.